பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு கடினமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கலாம். இருள் சூழ்ந்து வழி தெரியாமல் வனாந்திரத்திலே காணப்படுகிறது போல எங்கு பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனை, எதை செய்தாலும் நஷ்டம், இழப்பு என்று உங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஒருமுறை பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு கட்டளையிட்டான். ஆனால் அவர்களோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று பகிரங்கமாய் ராஜாவுக்கு எதிராக பேசினார்கள். அவர்கள் பேசின கொஞ்ச நேரத்திலேயே அக்கினி சூளை 7 மடங்காக எரியூட்டப்பட்டது. அவர்கள் அதை கண்டும் பயப்படவில்லை. அதிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை கட்டுண்டவர்களாய் அக்கினி சூளையிலே போடப்பட்ட போது, ஆனால் உலாவிக் கொண்டிருந்ததோ 4 பேர். நாம் துன்பப்படும் வேளையிலே நம்முடைய தேவன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற தேவன் அல்ல, நம்மோடே நடக்கிறவர், நம்மோடே பேசுகிறவர், நம்மோடே நமக்கு விடுதலை தருகிறவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது எப்படிப்பட்ட தீங்காயினும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. எப்படிப்பட்ட கோலியாத்தாயினும், எரிகோவாயினும், செங்கடலாயினும் அது நம்மை மேற்கொள்ளவே முடியாது என்பதை நாம் விசுவாசித்து ஆண்டவர் மீது இன்னும் அதிகமாய் விசுவாச வாழ்க்கை வாழுவோமே ஆனால் நிச்சயமாக சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை விடுவித்த தேவன் நம்மையும் தப்புவித்து விடுவிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.